என் ஸ்டைலில் சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அந்த அரிசி மாவு போட்டிருந்தனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட இந்த டீ இந்த மழை காலத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு போண்டா. எனக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு போண்டா என் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எத்தனையோ ரெசிபீஸ் உருளைக்கிழங்குல இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த உருளைக்கிழங்கு போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், சீரகம், கடலைப்பருப்பு, ஒரு 3 வெங்காயம், அரிசி மாவு, கடல மாவு, கடுகு, சில்லி பவுடர், மஞ்சாத்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இது உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் கழுவி ஒரு 4 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கழுவி ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் போட்டு வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் சால்ட்டை போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு நான் ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் நல்லா மொறுன்னு வர்றதுக்கு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள். இப்போது இதை தண்ணி ஊற்றி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இப்போது இந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாவில் ஒரே ஒரு கட்டி பதம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி பதமே இருக்கக்கூடாது. நல்லா இப்படி சாஃப்டாக கரைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பதத்துலேயே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இது ஒரு ஓரமாக ஒரு 2 to 5 minutes நல்லா. இப்போது இந்த உருளைக்கிழங்கை நான் நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறேன். ஸ்மாஷர் வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட ஸ்மாஷ் பண்ணலாம். இதை நான் ஸ்மாஷ் பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கை நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கினேன். இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு, இப்போது ஒரு 2 பச்சை மிளகாய், அப்புறம் நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருவேன். அந்த வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறீங்க, இல்லை, இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வெங்காயத்தான். வெங்காயம் எவ்வளோ சின்ன நறுக்கி வச்சுருக்கீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அப்புறம் ரொம்ப கரைஞ்சிடும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சாத்தூள் போட்டு போகிறேன். மஞ்சாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த பதத்துக்கு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 minutes நல்லா இதை ஆற வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு உருண்டை பிடிக்க போகிறோம் நம்ம. ஸோ இதனால் கொஞ்சம் நேரம் அது ஆறட்டும். இந்த பேட்டர் நல்லா ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இது நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக கையில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா உங்கள் கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அப்படி பால் மாதிரி பிடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால் மாதிரி பிடிச்சி இங்கே பாருங்கள். இப்போ அந்த உருண்டைங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இங்கே காய வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், அந்த பேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த
இதை வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா இப்படி பண்ணி ஓகே இந்த மாதிரி போடணும். எல்லாமே அதே மாதிரி போட்டு வரணும். நான் இது வந்து பேட்ச் வைஸாக போட போகிறேன். பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருக்கு. அது மாதிரி ஒரு பேட்சாக போட போகிறேன். இதில் வந்து நம்ம அரிசி மாவு இது பண்ணிக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது ஒட்டிக்கும் போதே அப்படியே பட்டுன்னு சத்தம் வரும். சும்மா ஹாட்டாக இருக்குது பாருங்கள், கேட்குதா இந்த சவுண்டு? ரொம்ப அந்த கிறிஸ்பியாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். until then bye.